Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati Art Food and Life. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க ரசப்பொடி எப்படி பண்ணுறது அப்படின்னு போடுங்க. நான் வந்து ஆல்ரெடி கொட்டு ரசம் போட்டிருக்கேன். ஸோ அந்த ரசம் போட்டதுனால அவங்க கேட்டிருந்தாங்க ரசப்பொடி எப்படி பண்ணுவீங்க அதை மட்டும் எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இன்னைக்கு நான் ரசப்பொடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது காமிக்கிறேன். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரசப்பொடி இருக்குது. ரசப்பொடி வந்து நார்மலாக நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுற ரசப்பொடி. இது நார்மல் டெய்லி யூஸ். அதில் வந்து நீங்கள் பருப்பு ரசம் பண்ணலாம், கொட்டு ரசம் பண்ணலாம், லெமன் ரசம் அதாவது மைசூர் ரசம்னு சொல்லுவாங்க அது பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இப்போ பண்ணுறது வந்து காமன் ரசப்பொடி. இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரசப்பொடி காமன் ரசப்பொடி. அதை தவிர 2 ஸ்பெஷல் ரசப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இதோடையே இந்த வீடியோடையே போடுறேன். இப்போது இந்த காமன் ரசப்பொடி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். பருப்பு ரசம், கொட்டு ரசம், வெங்காய ரசம், அதுக்கப்புறம் பூண்டு ரசம், அதுக்கப்புறம் மைசூர் ரசம், எல்லாத்துக்குமே இந்த ரசப்பொடியை யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ இதுக்கான இன்க்ரீடியன்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. எதுவும் டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். இதுக்கு வந்து மெயின் வந்து மிளகு தான். ரசத்துக்கு ரசப்பொடிக்கு மெயினே மிளகு. மிளகு வந்து நான் 100 கிராம் மிளகு எடுத்துட்டுருக்கேன். இது நான் மொத்தமாகவே ஒரு 1/2 கிலோ பண்ணுறேன். நான் இது வந்து 1 மாதத்துக்கு யூஸ் பண்ணுவேன். 1 மாதத்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம், வெளியில் வச்சும் யூஸ் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. தாராளமாக 1 மாதத்துக்கு இது சரியாக இருக்கும். ஸோ இப்போ யாருக்கானும் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னாக்கா நான் வந்து அதான் 1 மாதத்துக்காக சேர்த்து பண்ணிவிடுவேன். நீங்கள் வேணால் அளவு கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கம்மியாக வேணும்னா இதுக்கு எல்லாத்துக்குமே பாதி பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ சொல்கிறேனோ அதில் பாதி அளவு பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு 15 டேஸ் 10 டேஸ் 15 டேஸுக்கு வந்துடும். நான் இப்போ சொல்கிற அளவில் எல்லாத்தையும் பாதி பண்ணிக்கோங்க. பாதி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 15 நாளைக்கான ரசப்பொடி கிடைக்கும். இது நான் 1 மாதத்துக்கான ரசப்பொடி பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. 100 கிராம்ஸ் மிளகு, காலா மிர்ச் 100 கிராம்ஸ், ஜீரா 25 கிராம்ஸ், அண்டு மிளகா இது நல்ல காரமாக இருக்கும். இது வந்து 20 மிளகா. ஜஸ்ட்டு கலருக்காக நான் 3 காஷ்மீர் மிர்ச் எடுத்திருக்கேன். அப்புறம் தனியா, இதுவும் அதுக்கு ரசப்பொடிக்கு இம்பார்ட்டண்ட்டான ஐட்டம்ஸு. மிளகு, ஜீரகம், தனியா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மிளகா நம்ம போடுறோம். மிளகா வந்து கொஞ்சம் காரம் வேணுங்கிறதுக்காக போடுறோம். 20 மிளகா போடுறேன். 100 கிராம்ஸ் மிளகு போடுறேன். அப்புறம் தனியா வந்து 200 கிராம்ஸ் எடுத்துட்டுருக்கேன். 200 கிராம்ஸ் தனியா. மஞ்சள் பொடி ஒரு 50 கிராம்ஸ். அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, தூர் தால், டர்மரிக் பவுடர் 50 கிராம்ஸ், தூர் தால், துவரம்பருப்பு 50 கிராம்ஸ். கடலைப்பருப்பு ரொம்ப கம்மியாக போடணும், 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா ரசம் வந்து பொங்கும் ரொம்ப. கடலைப்பருப்பு எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பொங்கி வழியும். அதனால் கடலைப்பருப்பு கம்மியாக சேர்த்துட்டா போகிறோம். ஒரு 25 கிராம்ஸ்னு வச்சுக்கோங்க. இது 25 கிராம்ஸ் இருக்கும். அப்புறம் இது ஒரு மசூர் தால் வந்து ஒரு 25 கிராம்ஸ், ஜீரகம் 25 கிராம்ஸ், மிளகு 100 கிராம்ஸ். அப்புறம் கொஞ்சம் காஞ்சு நல்ல காய வச்சு நிழல் உலத்தெல்லாம் உலர்த்தி கருகப்பிள்ளையை வச்சுருக்கேன். நல்ல நிழல் உலத்தெல்லாம் காய வச்சு பச்சையாகவே இருக்குது பாருங்கள், காஞ்சிருக்கு நல்லா. அப்படி நொறுக்கினா அப்படியே நொறுங்கி போயிடும். இது காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ வந்து பெருங்காயம் கொஞ்சோண்டு. பெருங்காயம் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. ஏன்னா வந்து ரசத்தில் நம்ம வந்து பெருங்காயம் தாளிப்போம், அதனால் கொஞ்சமாக துளியோண்டு போட்டுருக்கேன். இப்போ வந்து இந்த வானலி, இரும்பு வானலி, இது நல்லா சூடாகிடுது. இதில் நான் வந்து வறுக்கலாம் மாட்டேன் சாமானை, ஜஸ்ட்டு சுட பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஹீட் பண்ணுறேன். ஏன்னா வறுத்துட்டு பண்ணாக்க ரசப்பொடி, குழம்பு பொடி அதனுடைய வேறு வாசனை, அது வேறு மாதிரி இருக்கும் வாசனை. நான் வந்து வறுத்துட்டு பண்ணுறதில்ல. இது எங்கள் அம்மா, எங்கள் வீட்டு பெரியவங்க பண்ணுறது. ஸோ நான் வந்து ஜஸ்ட் இது நல்லா கொதிக்க ரொம்ப சூடாக இருக்குது. இதில் ஜஸ்ட்டு நான் பெரட்டிக்கிறேன். வறுக்கல, ஜஸ்ட்டு ஒரு பெரட்டு தான் பெரட்டியிருக்கேன். ஏன்னா அது வீணாக போகாமல் இருக்கிறதுக்காக தான். வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இது பாருங்க, அடுப்பு ஆஃப் பண்ணி தான் இருக்குது. நான் ஜஸ்ட்டு இதனுடைய சூட்லேயே தான் ஒரு பெரட்டுறேன். அப்புறமா நல்லா அந்த மிளகு மட்டும் கொஞ்சம் நல்லாவே சூடு நல்லா காமிச்சிருங்க. மிளகு கொஞ்சம் நல்லா சூடு காமிச்சா நல்லது. அதுக்குன்னு ரொம்ப வறுத்துட்டு பண்ணோம்னா ரசம் கொதிக்கிறச்சே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மருந்து வாசனை அடிக்கும். கொஞ்சம் லைட்டாக கசப்பு தன்மை வேறு வந்துடும். இதெல்லாம் வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மம்மா,
எங்கள் அம்மா எல்லாம் வந்து எங்கள் பாட்டி எல்லோரும் வந்து வறுக்க மாட்டாங்க. ரசத்துக்கெலாம் வந்து பச்சையாக தான் போடுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல வெயிலில் காய வச்சுருவாங்க. சாமானெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலில் வச்சு காய வச்சுட்டு முறை நல்லா காஞ்சிரும். சாரி, நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு போடுறதே அவ்வளோ கமருது. ஸோ நல்ல வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அப்புறமா அரைப்பாங்க. நான் இப்போ இங்கே எனக்கு மழை காலமாக இருக்கிறதுனால எனக்கு வெயிலெலாம் இல்லை, காய வைக்கிறதுக்கு வழி இல்லை. காய வைக்கிறதுக்கு வழி இல்லாதவங்க இருந்தாலும் சரி, காய வைக்கிறதுக்கு எங்கேயும் இடம் இல்லை எனக்கு அப்படின்னாலும் சரி, ஜஸ்ட் அதுக்கு தான் இந்த வானலியை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை. அந்த சூட்டுலேயே ஒரு பெரட்டு எடுத்துக்கோங்க. அது வந்து வெயிலில் காய வச்சதுக்கு ஈக்குவலாக இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் இப்போ வந்து ஜீரகம் வந்து வறுக்க வேண்டாம், அப்படியே இந்த சூட்டுலேயே போட்டுடலாம். இந்த மிளகோட சூட்டுலேயே நான் வந்து போட்டிருக்கேன். ஜீரகம் வறுக்கலை. ஜீரகத்தை வறுத்தா மசாலா மாதிரி வாசனை வரும், அது வேறு மசாலா மாதிரி வாசனை வரும் உங்களுக்கு. இந்த நம்ம வெஜிடபிள் ரைஸு இதெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு வாசனை வந்துடும் அதில். அதனால் சாரி. இப்போது அடுத்தது கொஞ்சம் தனியா, இதையும் லைட்டாக பெரட்ட போகிறோம். எல்லாத்தையுமே நான் பெரட்ட தான் செய்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு பெரட்டு தான். நல்ல சூடு இருக்குது செம்மையாக. ஃபஸ்ட்டு மிளகா, அப்புறம் மிளகு, அப்புறம் ஜீரகம் இதை போட்டுட்டு நல்லா, அப்புறம் கொஞ்சம் தனியா, இதை தனியாவையும் போட்டு நல்லா வறுத்துட்டு நான் நல்லா அதுமாரி சுட பண்ணுறேன். அவ்வளோதான். சுட பண்ணிவிட்டு இதை முதல்ல அரைச்சின்றுங்க. அதுக்கப்புறமா இந்த பருப்பெல்லாம் போட்டு அரைக்கணும். முதல்ல இதை ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு பாருங்க, இந்த சூடு நல்லா கை பொறுக்கிற சூடு வந்துடுச்சு. இந்த சூடு வந்ததுன்னா போகிறோம், அது தூக்கி போட்டு அரைக்க வேண்டியதுதான். இது எல்லாமே நீங்கள் வந்து பாதி அளவு, நான் இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோடைய அளவெல்லாம் போடுறேன். இந்த அளவில் பாதி அளவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 நாளைக்கானும் உங்களுக்கு ரசப்பொடி ரெடி ஆகும். உங்களுக்கு யாருக்கானும் ரசப்பொடி வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் பண்ணி கொடுக்கவும் ரெடியாக தான் இருக்கேன். நான் வேணாலும் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. யாருக்கானும் வேணும்னாலும் சொல்லுங்கள். பட் நான் வந்து இப்போதைக்கு நான் எனக்கு வீட்டுக்கு மட்டும்தான் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் யாருக்கும் பண்ணியெல்லாம் கொடுத்ததில்லை. ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு கேட்டாங்க, அதனால தான் நான் சரி நான் வந்து யூடியூப்பில் போடுறேங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்கள்ட்ட. ஸோ அதனால தான் போடுறேன் நான். இப்போ இந்த கருகப்பிலையும் இந்த தவாவில் லைட்டாக சுட பண்ணிக்கிறேன். நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள், பவுடர் ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ பவுடராக இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா காய நேழ் வளத்தில் வீட்டிலையே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை துணியில் நல்லா விரித்து காய வச்சுட்டிங்கனாக்க இது நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரசப்பொடி இந்த மாதிரி குழம்பு ரசத்துக்குள்ளாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணும்போது இந்த மாதிரி ரசப்பொடியாக இருக்கட்டும், இட்லி மிளகா பொடியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது பொடியெல்லாம் பண்ணுறச்சு இந்த மாதிரி போட்டிங்கனாக்க ரொம்ப நல்லா இருக்கும். வாசனையாக கமகமன் வாசனையாக இருக்கும். நார்மலி நம்ம ரசத்துக்கு பச்சையாக கருகப்பிலை போடுவோம், பட் வந்து அதை பொறுக்கி வச்சுருவாங்க. இதுன்னா அவங்களுக்கு உடம்புல சேரும். எல்லாருமே கருகப்பிலை இது மாதிரி காய வச்சு நல்லா போட்டு பொடியில் அரைச்சி வச்சுட்டிங்கனாக்க அது நமக்கு உள்ளுக்குள்ளே சேரும். உள்ளுக்குள்ளே சேர்ந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. கருகப்பிலையோட பலன்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அது பற்றி சொல்லணும்னா ஒரு பெரிய வீடியோவே போடலாம். ஸோ அவ்வளோ யூசஸ் இருக்குது கருகப்பிலை. அதனால் நம்ம கருகப்பிலையும் இதில் போட்டுடுறோம். இப்போ வந்து இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு இதை முதல்ல அரைச்சிக்கணும், அதுக்கப்புறமா தான் பருப்பை. ஆனால் பருப்பை நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட்டு இதில் இது ரொம்ப சூடாக இருக்குது, இடுப்பு சட்டி ரொம்ப சூடாக இருக்குது. சூடாக இருக்கிறப்பவே வந்து இந்த பருப்பு எல்லாமும் போட்டு நான் சுட பண்ணி தட்டில் எடுத்து வச்சிடுறேன். இந்த இடுப்பு சட்டிங்கிறதுனால நல்ல சூடு இருக்குது. நான் ஆஃப் பண்ணிட்டேன், இருந்தாலும் இடுப்பு சட்டி நல்லா சூடாக இருக்குது. ஸோ இதில் அப்படியே இது இருக்கட்டும், இந்த சூடுலேயே இந்த பருப்பு இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து இதை நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 25 கிராம்ஸ் மஞ்சப்பொடி அதையும் இதில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக இந்த பருப்பை போட்டு நொரன்னு அரைக்கணும். ரசப்பொடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நொரன்னு அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. கடலை பருப்பு ஜாஸ்தி போடக்கூடாது, ரசம் பொங்கி வழியும். இதெல்லாம் இதோட டிப்ஸு. இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாத்தையுமே நான் அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு இதை போட்டு அரைக்கிறேன். அதுக்கப்புறமா மஞ்சப்பொடியும் பருப்பையும் போட்டு அரைச்சிட்டு அதனுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும், அது நொரன்னு இருக்கிறது எப்படி இருக்குது பொடி அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். மிக்சியில் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நொரன்னு தெரியணும், பருப்பு வந்து தெரியணும், கொஞ்சம் பருப்பு தெரியணும். இந்த மாதிரி நொரன்னு அரைச்சிக்கணும். ரசப்பொடி வந்து குழம்பு பொடி மாதிரி நைஸாக இருக்கக்கூடாது. ரசப்பொடி எப்போதுமே கொஞ்சம் நொரன்னு இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சாச்சு. இது நல்லா கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுருங்க. நான் இப்போ பண்ணியிருக்கிறது வந்து 1 மாதத்துக்கான பொடி.
உங்களுக்கு என்ன கம்மியாக வேணும்னாக்க அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை நான் போடுற இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த அளவை நீங்கள் குறைச்சி போட்டுக்கோங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கேட்டிருந்தாங்க, யாருக்கான இந்த மாதிரி ரசப்பொடி வேணும் அப்படின்னா. நான் இது வரைக்கும் அதை பற்றி யோசிக்கலை. ஸோ யாருக்கான வேணும்னு சொன்னீங்கன்னாக்க நான் பண்ணித்தரேன். நீங்கள் இப்போ ஃபோன் பண்ணிங்கன்னா என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோன் பண்ணிங்கனாக்கா நான் பண்ணித்தரேன். அண்ட் ஆல்சோ நான் ஸ்பெஷல் பொடி ரசப்பொடியை தவிர ரசப்பொடியிலேயே 2 வெரைட்டி ரசப்பொடி இன்னும் நான் சொல்கிறேன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதையும் நான் சொல்லிடுறேன். இது நார்மல் காமன் ரச பவுடர். இந்த ரச பவுடரில் நீங்கள் கொட்டு ரசம், பருப்பு ரசம், பூண்டு ரசம், வெங்காய ரசம், மைசூர் ரசம் எல்லாத்துக்கும் இந்த பவுடரை யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ திஸ் இஸ் த காமன் ரச பவுடர். இப்போது எங்கள் பசங்க வந்து வெளிநாட்டில் இருக்காங்க, எங்கள் குழந்தைங்க, அவங்க வந்து பேச்சுலர்ஸ். இப்போ என் பொண்ணுமே வெளிநாட்டில் இருந்தான்னா அவள் வந்து சட்டுன்னு போட்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு புளியெல்லாம் கரைச்சி ரசம் பண்ணுறதெல்லாம் அவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் காலையில் வேலையில் அவங்களுக்கு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி புளி இருக்குது பார்த்தீங்களா, இது நான் கொஞ்சமாக உங்களுக்காக எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து நான் ஒரு 100 கிராம் புளி, நான் இப்போ போட்டிருக்கிற அளவுக்கு 100 கிராம் புளி இந்த மாதிரி கோதெல்லாம் இல்லாமல் தனித்தனியாக இருக்கிற மாதிரி புளி இருக்குது பார்த்தீங்களா, இதை நல்லா வறுத்துட்டு அதையும் இதோட சேர்த்து போட்டு அரைச்சி கொடுத்துருவேன். ஜஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, வெந்நீரில் இந்த பவுடரை அள்ளி போடுவாங்க, ஒரு டொமேட்டோ வேணும்னா டொமேட்டோ போட்டுப்பாங்க, உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு டொமேட்டோ போட்டு கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விளாவிட்டு எடுத்து ரசம் பண்ணி சாப்பிட்ருவாங்க, முடிஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி அவங்களுக்கு. ஸோ அதை மாதிரி திஸ் இஸ் த பேச்சுலர்ஸ் ரச பவுடர் டிப்ஸ். பேச்சுலர்ஸ் ரச பவுடருக்கு இதை மாதிரி பண்ணலாம். இதே சேம் ரசப்பொடி இதில் நல்லா இதே சேம் இன்க்ரீடியன்ஸ், இந்த இன்க்ரீடியன்ஸுக்கு ஏற்ற அளவுக்கு நான் 100 கிராம் புளி போடுவேன். இந்த நல்லா வறுத்துடணும், சுத்தமாக சூப்பராக. இது புளியை மட்டும் நல்லா வறுத்துடணும், இல்லைனா வீணாக போயிடும், பொடி ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. ஸோ இதை நல்லா வறுத்துட்டு இதோட சேர்த்து நம்ம மிளகாலாம் அரைச்சோம் பார்த்தீங்களா, பருப்பு அரைக்கிறதுக்கு முன்னாடி மிளகா, மிளகு, ஜீரகம், தனியா இதெல்லாம் அரைக்கிறப்பவே இந்த புளியும் போட்டு அரைச்சிடணும். அதுக்கப்புறமா பருப்பு போட்டு அரைக்கணும். இதெல்லாம் அரைச்சி கொஞ்சம் நைஸாக அரைச்சதுக்கப்புறம் பருப்பை போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும், பருப்பு தெரியணும், அந்த மாதிரி அரைக்கணும். ஸோ திஸ் இஸ் த பேச்சுலர்ஸ் ரச பவுடர் டிப்ஸ். இது மாதிரி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். அது எப்படி ரசம் எப்படி பண்ணுவாங்கன்னா ஒன்றுமே இல்லை, இதில் புளியும் போட்டு அரைச்சிடுறோம். அவங்க புளியெல்லாம் கரைக்கணும்னே அவசியம் இல்லை. 1 டம்ளர் தண்ணிக்கு இதுலேருந்து 1 ஸ்பூன் பொடி எடுத்து போட்டு அதுக்கு வேணுங்கிற உப்பு ஒரு 1/2 ஸ்பூனோ 3/4 ஸ்பூனோ உப்பை போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஒரு தக்காளி பழத்தை நறுக்கி போட்டு நல்லா தக்காளி பழம் தோல் உரியற வரைக்கும் கொதிக்க வச்சா போகிறோம். ஜஸ்ட்டு அந்த 1 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளராக கொதிச்சிரும். கொதிச்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1.5 டம்ளர் தண்ணியை ஊற்றி அதை விளாவி கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நுரைச்சப்புறம் எடுத்து வச்சுட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி டிப்ஸ் அவங்களுக்கு. இந்த புளியை கரைக்கிறது அது இதுன்னு 1008 வேலை கிடையாது. இது ரொம்ப ஈஸி மெத்தட். ஸோ இது மாதிரி பண்ணி கொடுங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இன்னொரு ரசப்பொடியோட இன்னொரு வெரைட்டி சொல்கிறேன். இது வந்து பேச்சுலர்ஸ் ரசப்பொடி. இது இன்னொரு ரசப்பொடி கண்டத்திப்பிலி ரசம்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் கால்டு கண்டத்திப்பிலி. இது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், கண்டத்திப்பிலின்னு தமிழில் சொல்லுவாங்க, எனக்கு இங்கிலீஷில் ஹிந்தியில் தெரியல. இது வந்து கண்டத்திப்பிலின்னு சொல்லுவோம். இந்த கண்டத்திப்பிலி ரசம் எப்போ வச்சு கொடுப்பாங்கன்னா, நம்ம நல்ல ஜுரம் அடித்து வாயெல்லாம் கசந்து போயிருக்கோம், இல்லை வயிற்றால போயோ ரொம்ப உடம்புக்கு முடியாமல் தலைவலி, ஜுரம், இந்த மாதிரி எந்த உடம்புக்கு வந்தாலும் இந்த மாதிரி கண்டத்திப்பிலி ரசம், உடம்பு வலி, மெயின் உடம்பு வலி ஜுரம் இது வந்ததுன்னா இந்த கண்டத்திப்பிலி ரசம் வச்சு கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த கண்டத்திப்பிலியை இந்த மாதிரி நல்லா வறுத்துடணும். கண்டத்திப்பிலி மட்டும் நல்ல செவக்க ப்ரௌனாக போகணும், நல்ல ப்ரௌனாக, கருப்பாக போனாலும் பரவாயில்ல, ஏன்னா அது இல்லைன்னா வயிற்றால போகும்னு சொல்லுவாங்க. கண்டத்திப்பிலி நல்லா வறுக்கணும், வறுக்கலைன்னா வயிற்றால போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நல்லா வறுத்துட்டு இந்த ரசத்தோடு போட்டு அரைக்கக்கூடாது. ரசப்பொடியோடு போட்டு அரைச்சா ரசப்பொடி ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது. காமன் ரச பவுடர் பண்ணுறோம் இல்லைங்களா, அதோடு போட்டு அரைக்கக்கூடாது. அதை அரைச்சோம்னா அது ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது. அதுமாரி புளியும் போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது. அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவங்க 3 மாதம் 6 மாதம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால. ஸோ அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வச்சாக்க ரொம்ப நாளைக்கெலாம் புளி போட்டு அரைச்சி ரொம்ப நாளைக்கு வெளியில் வைக்க முடியாது. அதே மாதிரி ஆனால் கண்டத்திப்பிலியை வந்து ரச பவுடரில் போட்டு அரைச்சிடக்கூடாது. போட்டு அரைச்சா ஒரு மாதிரி கசப்பு வாசனையும் கசப்பு தன்மையும் வந்துடும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ அர்ஜென்ட்டாக கண்டத்திப்பிலி அரைச்சி விட்டு பண்ணணுன்னாக்கா ரொம்ப டைம் ஆகும். அதை அரைச்சி விட்டு பண்ணுறதுன்பாங்க. துவரம்பருப்பு, மிளகா வத்தல், மிளகு, ஜீரகம், கண்டத்திப்பிலி எல்லாத்தையும், துவரம்பருப்பு எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அரைச்சி
அரைச்சி விட்டு பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் பண்ணணும். கண்டத்திப்பிலி ரசம் ப்ராப்பராக பண்ணுற கண்டத்திப்பிலி ரசம் அப்படி தான் பண்ணணும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி கண்டத்திப்பிலியை நல்லா கருப்பாக வறுத்துட்டு, நல்ல ப்ரௌனாக நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி பவுடராக பண்ணி வச்சுட்டுருவேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுடர் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா மையாட்டம் நைஸாக இருக்கும் அந்த பவுடர். இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுட்டுருவேன். இந்த பொடியை ரசப்பொடி 1 ஸ்பூன் போட்டு கண்டத்திப்பிலி பவுடரை ஒரு ஸ்பூன் போட்டு ரசம் பண்ணிவிட்டு, உடம்பு சரியில்லைன்னா உடம்பு வலியோ ஜுரமோ தலைவலியோ இந்த மாதிரி போட்டு 1 ஸ்பூன் போட்டு ரசப்பொடி நார்மலாக ரசம் பண்ணுற மாதிரி தான். நார்மலாக நீங்கள் பருப்பு ரசம் பண்ணாலும் சரி, எந்த ரசம் பண்ணாலும் சரி, அதில் 1 ஸ்பூன் இந்த கண்டத்திப்பிலி பவுடரையும் 1 டீஸ்பூன் கண்டத்திப்பிலி பவுடரையும் அதில் போட்டு பண்ணினீங்கன்னாக்க உங்களுக்கு நார்மல் உடம்பு வலி தலைவலி ஜுரம் காய்ச்சல் எல்லாத்துக்கும் இது ரொம்ப சூப்பரான மெடிசினல் ரசம், கண்டத்திப்பிலி ரசம். நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ப்ராப்பரான கண்டத்திப்பிலி ரசமும் பண்ணி காமிக்கிறேன். இது அர்ஜென்ட் கண்டத்திப்பிலி ரசம். காத்தால எனக்கு சளியாக இருக்குது, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு காலங்காத்தால சொன்னாங்கன்னா சட்டுன்னு பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ரசப்பொடியை 1 ஸ்பூனை போட்டு இதை போட்டு கண்டத்திப்பிலி பொடியை 1 டீஸ்பூன் போட்டு பண்ணி கொடுத்துட்டாக்க இம்மீடியட் ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இது மாதிரி 3 வெரைட்டிஸ் ஆஃப் ரசப்பொடி உங்களுக்கு இன்னைக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏதாவது என்கிட்ட தப்பாக இருந்திருந்தாலும் கமெண்ட்ஸ் கொடுங்க எனக்கு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பத்மாவதி at Food and Life. ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. யாருக்கான ரசப்பொடி வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ. பை.